மங்களம். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கும்பகோணத்திலிருந்து ஜோதிமலை இறைபணி திருக்கூட்டம் நிறுவனர் திருவடிக்குடில் சுவாமிகள்னு பேசுகிறேன். 2026 மே மாதத்தின் 8ஆம் தேதியில் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாள் அனைவரும் மிக குறிப்பாக ஆன்மீகம், சமூகம் சார்ந்த, அரசியல் அக்கறை சார்ந்த அன்பர்கள் மிக உன்னிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகர்வுகளை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். எல்லா மக்களுக்கும் அமைதியான ஒரு வாழ்க்கையும் ஆட்சி முறையும் இறைவன் அமைத்து தருவானாக என்று எல்லாம் வல்ல இறைவனை முதல் கண் பிரார்த்திக்கிறோம். இப்போ நாம் நிற்கிற இந்த இடம் காவிரி ஆற்றினுடைய ஒரு கதவணை. இது சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு கதவணை பாலம். எதுக்கு நான் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்தில் அணை கட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு கதவணையும் ஒரு பாலமும் இரண்டுமே இங்கே பயன்பட்டு கொண்டிருக்கு. இதையே சொல்கிறேன்னா, இன்றைக்குள்ள அரசியல் சூழலில் எந்த ஒரு கட்சியுமே அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவும் போது ஒரு பரபரப்பான ஒரு பேசுபொருளாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் ஆளுநர் தரப்பு முதலமைச்சர் பதவியேற்பதற்கு உரிய அங்கே அதிக ஒரு இடங்களை ஜெயித்த ஒரு வேட்பாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் முதல்வர் வேட்பாளர்கள் அழைப்பு விடுகள் என்கிற ஒரு குறை இருக்குது. இது ஒரு உரம். ஆனால் நாம் அதை எப்படி பார்க்குறோன்னா, அவர் சொன்னது போல், மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொன்னது போல், அறுதி பெரும்பான்மை என்பது ஒன்று இருக்குது, 118 என்கின்ற ஒரு எண்ணிக்கை, அதை எட்டலை. அதே நேரத்தில் ஒரு வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவங்களுடைய இந்த கட்சியினுடைய நோக்கமே வெற்றி என்ற ஒற்றை இலக்காகத்தான் இருந்திருக்கிறது. அதனால தான் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை அவர் வைத்தார்கள். இப்போ வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை வச்சு என்ன பண்ண முடியும் கேள்வி. அதே போல் திமுக, அதிமுக, இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் ஒரு தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் இந்த தேர்தல் எல்லோருக்கும் மன நிறைவு இல்லாத ஒரு ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறது, மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். வெற்றியே கிடைத்தாலும் கூட அவரால் அதை கொண்டாடப்பட முடியும். இது ஒரு பக்கம். என்னென்னா, ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், இது ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சில பேர் அவர்களுக்கு வாக்களித்ததாக நான் பார்க்குறேன். வரக்கூடிய இடங்களில் பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய அன்பர்கள், பெண்கள், இவங்கெல்லாம் பேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக வாய்ப்பு என்பதை கொடுப்பதற்கு இது ஒரு விளையாட்டோ இல்லைன்னா ஒரு சினிமாவோ அல்ல. இது போனால் பரவாயில்ல, இன்னொன்று எடுத்துக்கலான். இது ஒரு நாடு. கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக, மிக குறிப்பாக சொல்லப்போனால் திராவிட கட்சிகள் இந்த மாநிலத்தை பலவாறாக செம்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது விளையாட்டு பொருள் அல்ல, இன்னொருத்தர் தூக்கி கொடுத்துள்ளான். மாணிக்கவாசகர் சொல்லுவார், மையிலங்கு பொன் கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன் என்று ஒரு இடத்துல குறிப்பிட்டார். மழை கையிலங்கு பொன் கிண்ணம் என்றலால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன். சின்ன குழந்தை கையில் ஒரு பொன் கிண்ணத்தை கொடுத்தா எப்படி அது சாப்பிட்டுட்டு தூக்கி வீசிட்டு போமோ அதுபோல் நான் எடுத்து நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். ஆக குழந்தை கையில் எது கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை எப்படி பார்க்குறேன், இந்த மக்களை எப்படி பார்க்குறேன்னா, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு அழகான குழந்தையாக தான் அவர்கள் பார்க்குறேன். தூக்கி வீசிடவும் முடியாது, பொறுப்பை கொடுத்துடவும் முடியாது. ஏன்னா மிக முக்கியமான பொறுப்பு. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கிய பொறுப்பு வைக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் பொறுப்புள்ள கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் இருக்கிறார்கள். இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து பேசி அறுதி பெரும்பான்மைக்குரிய அந்த இலக்கை இவர்களால் எட்ட முடியும். மாண்புமிகு தமிழக ஆளுநரை சந்தித்து நாங்கள் இருவரும் ஒத்திருந்து ஒரு ஆட்சி அமைக்க முடிவு செய்திருக்கிறோம் சொல்லலாம். ஏதாவது ஒரு கட்சி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கட்சி உங்களுக்குள்ள முடிவு செய்து, திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். ஏன்னா 1989 காலகட்டங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திமுக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தார் என்கிற நம்ம ஒரு செய்தியும் பார்க்குறோம். இது நடக்காத ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நடைபெற்றக்கூடிய இந்த பரபரப்பு சூழலில் புதிதாக ஒருவரிடம் ஆட்சியை கொடுத்து ஒரு பரீட்சையை நடத்தக்கூடிய அளவுக்கு நாம் அங்கே இல்லை. ஆகினால் எதிரே அந்த அணியில் இருக்கக்கூடிய தாவேக்காவில் இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர் உட்பட அது அனைத்து எம்எல்ஏ வேட்பாளரும் சொல்லி வெற்றி பெற்றவரும் சரி, கொஞ்சம் பொறுமை காக்கணும். எதிர்கட்சி அணியில் கொஞ்ச நாள் நீங்கள் உட்கார்ந்து கொஞ்சம் இந்த அரசியலை கூர்ந்து கவனிங்க. கொஞ்சம் பயிற்சி உங்களுக்கு தேவை. அந்த பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா மக்கள் உங்களை எளிதாக ஏற்றுக்கொள்வதற்கும் சரியாக இருக்கும். இன்னொரு தேர்தலை உடனடியாக சந்திப்பதற்கு தமிழ்நாடும் தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால் திரு உசாத்தானம்னு ஒரு தலம் இருக்குது பக்கத்தில், திருவாரூர் மாவட்டத்தில். ராமபிரான் பாலம் கட்டுவதற்காக பல்வேறு குழப்பங்களுக்கு அவர் வந்தபோது அங்கே சிவபெருமானிடத்தில் அவர் அங்கே ஆலோசிக்கிறார், சிந்திக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடம் திரு உசாத்தானம். உசாவுதல்னால் சிந்தித்தல், அதாவது ஒரு குழப்ப மனநிலையில் எதை செய்யலாம் என்று ஆழ்ந்து நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, ஆய்வு. அது மாதிரியான ஒரு காலகட்டம். அந்த உசாத்தானம் நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவுது. திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக இரண்டு பேரும் அமர்ந்து பேசி இதற்கான ஒரு தீர்வை எட்ட வேண்டும். கூட்டணி ஆட்சின்னு நான் சொல்ல வரல, யாராவது ஒருத்தர் ஆட்சியில் இருக்கட்டும், இன்னொருத்தர் எதிர்க்கட்சியாக இருந்து வழி நடத்தலாம். இதுதான் இன்றைக்கு சூழலுக்கு சரியான ஒரு முடிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெரியோர்கள்,
ஆழ்ந்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் அமர்ந்து பேசி உடனடியாக தீர்வை எட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருள் அனைவருக்கும் சித்திக்க பிரார்த்திக்கிறேன். இந்த நேரம் இருக்குது பாருங்கள், நல்லிணக்கத்திற்கான மிக ஒரு அற்புதமான நேரம். அரசியலை கடந்து அனைவரும் நல்லிணக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, சகோதரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, எதிர்ப்பை கடந்து, இன்னும் சொல்லப்போனால் திமுக, அதிமுக, தாவேகா 3 கட்சிகளும் இணைந்து இந்த தேசத்தின் ஒரு நல்ல ஆட்சி முறைக்காக, ஒரு நல்லதுக்காக அமர்ந்து பேசக்கூடிய ஒரு தருணம். விட்டுடாதீங்க. உங்களுடைய அரசியலை கடந்த சகோதரத்து உணர்வை பரிமாறிக்கொள்வதற்கு, உங்களுடைய முடிவை எடுப்பதற்கு, இன்னும் சொல்லப்போனால் சுமூகமான முடிவு எடுப்பதற்கு, மக்கள் நலன் சார்ந்த முடிவு எடுப்பதற்கு இறைவன் நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறான் என்று தான் சொல்லுவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.